ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் ஜர்னி. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓட்ஸ் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு கப் அளவுக்கு நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே போட்டால் கொஞ்சம் பச்சை வாசம் மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். நல்ல ஸ்மெல்லு வரும் ஒரு மாதிரி ஓட்ஸை ஃப்ரை பண்ணும்போது. அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இது கூட 1/4 கப்பு ரவை சேர்த்திக்கலாம். 1/2 கப்பு தயிர், ஒரு 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ சேர்த்திக்கோங்க. ஒரு பெரிய கேரட்டை துருவி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்திக்கிறோம். கொத்தமல்லி தழை, போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இந்த தயிர்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி தயிர் கூடயே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தண்ணி தேவையோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ஏன்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பணியாரத்துக்கு ஊற்று இல்லைங்களா, ஓரளவுக்கு மீடியமான திக்கில் அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ 10 நிமிஷம் ஊறட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தா எப்படி இருக்கும்னா நல்லா தண்ணியெல்லாம் ஊறி இறுகி இருக்கும். அதனால் இதில் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு நம்ம லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக்னஸ் இருக்கணும். இப்போ நம்ம இதை தாளித்து கொட்டிடலாம். இதில் நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்திட்டு தாளித்து கொட்டிக்கலாம். அந்த மாவில் இதில் தாளித்து கொட்டிட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பணியாரக்கல்லில் ஒரு 1/4 டீஸ்பூன் எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா குழியிலையும் நம்ம ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பராக இருக்கும் ஓட்ஸ் பணியாரம். ஓட்ஸ் பிடிக்காதவங்க இந்த மாதிரி பணியாரம் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இதே மாவில் நீங்கள் தோசை கூட சுட்டுக்கலாம். தோசை சுடும்போது கொஞ்சம் ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தோசை கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ 1 சைடு வெந்துருச்சு. எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம ரெகுலராக புளிச்ச மாவில் செய்வோம் பார்த்திங்களா பணியாரம், அந்த மாதிரி சேர்த்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டு எல்லாம் வெந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்பூனில் பார்த்திங்கன்னா எல்லாம் உருண்டு உருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான ஓட்ஸ் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி, புதினா சட்னி, கார சட்னி செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய், டேக் கேர்.